ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். எம்டிஎஸ் ஹவில்தாரோட பிஇடி பிஎஸ்டியோட அந்த லிஸ்ட்டு எப்போ வந்து பிஇடி கனெக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லா டேட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் என்ன ஏதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து பிஇடி அதாவது ஹவில்தாரில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, அவங்களோட நேம் வந்து லிஸ்ட்டில் இருந்தது, ரிசல்ட் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயிலுன்றது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ டியர் மேடம், இந்த மாதிரி வந்து உங்களை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ஹவில்தார் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த வென்யூ அந்த இது எல்லாமே வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்பு. இந்த டெலகிராம் குரூப்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஃபேக் குரூப்பு அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. பட் இது ரியலான குரூப் தான். சரிங்களா? ரியலான குரூப் தான். ஸோ அதனால் வந்து யாருமே என்ன பண்ண தேவையில்லைனா பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோட்டீஸு. இந்த நோட்டீஸில் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த டேட்டில் வந்து நடக்குது பிஇடி எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 6/2/2025 அண்ட் 7/2/2025, அதாவது ஃபெப்ரவரி 6ஆம் தேதி அண்ட் 7ஆம் தேதி இந்த 2 நாளில் என்ன ஆக போகுது அப்படின்னா பிஇடின்றது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, நம்ம வந்து இப்போ ரெடியாக இருந்துக்கணும். நடக்கிறவங்க நடந்துக்கோங்க, எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வென்யூ எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் டைம் எங்கே கொடுத்துருந்தாங்களோ அதே இடத்துல தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒய்எம்சிஏ கிரவுண்ட், அண்ணா சாலை, நந்தனம். சரிங்களா? இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான். போன தடவை என்ன ஆச்சுன்னா மழை பெஞ்சதுனால லாஸ்ட் டைம் வந்து வென்யூ மாற்றிட்டாங்க. இந்த தடவை வந்து இதே வென்யூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மழையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது இந்த மெயிலாக இருக்கட்டும், இதில் இருக்குது. அதுதான் நான் வந்து அட்ரஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு மெயில் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பர்சனலாக கோகுலுக்குமே எந்த ஒரு மெயிலுமே வரலை. சரிங்களா? எந்த ஒரு மெயிலுமே வரல, எந்த ஒரு குரூப்லேயுமே ஆட் பண்ணல, எதுலேயுமே பண்ணல. அதுக்கப்புறம் இந்த ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருந்தேன் தெரியுமா? இந்த ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என் பேருமே இல்லை மீன்ஸ் கோகுல் பின்ட்டு ஒரு பேர் இருக்குது. அந்த கோகுல் பியோட ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8205ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் என்னோட ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 01ன்னு வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா என்னோட ரிசல்ட்டில் வந்து என்னோட பேர் இருக்குது பாருங்கள், 8201 அப்படின்னு போட்டு கோகுல் பின்னு இருக்கா. அந்த கோகுல் பின்றது இல்லாமல் இந்த கோகுல் பி மட்டும்தான் இருக்குது. எங்கே போனாலும் வந்து ஒரு கோகுல் பின்றது என்னை தவிர வந்து வேறு யாராவது ஒருத்தர் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது யூஸ்வலாக வந்து எனக்கு நடக்கிறது தான். 2021ஓட சிஜிஎல் டியர் 1ல் ஆரம்பித்தது இன்னை வரைக்கும் வந்து அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ ரோல் நம்பர் ஒரே ஆளா இல்லை வேறு ஆளா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் வந்து அந்த கோகுல் பி வந்து பாஸ் ஆகிறாப்பல, எக்ஸாம்லாம் கிளியர் ஆகிறாப்பல, ஆனால் வேலைக்கு மட்டும் போக மாட்டுறாருன்னு நினைக்கிறேன். என்னவோ தெரில, பார்ப்போம். 7ஆம் தேதி சப்போஸ் மீட் பண்ண முடிஞ்சதுன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ லாஸ்ட் இயர் வந்து எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்தது. லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி வந்தது. ஒரு மெயில் வந்தது. அந்த மெயிலே பார்த்தீங்கன்னா பிஇடியை வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அந்த பிஇடியோட இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் இருக்குது, கோகுல் பி அப்படின்ற இந்த பேர் போன வருஷம் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் இல்லை. சரி என்ன பண்ணுறது தெரியல. அதனால் வந்து சரி நம்ம எஸ்எஸ்சி எஸ்ஆரில் வந்து கால் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கால் பண்ணி கேட்டேன். அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். எஸ்எஸ்சி எஸ்ஆரோட ஹெல்ப்லைனான ஒரு ஹெல்ப்லைன் இருக்கும். அந்த ஹெல்ப்லைனுக்கு நான் காண்டாக்ட் பண்ணேன். அவங்க எனக்கு எந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸை தான் நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஹவில்தாரோட லிஸ்ட்டுன்றது என்னென்னா முதல்ல வந்து அந்த சிஜிஎஸ்டி எந்த ஒரு ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஆஃபீஸில் வந்து லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா எஸ்எஸ்சி எஸ்ஆரில் வந்து போய் சேர்ந்துடும். சரிங்களா? எஸ்எஸ்சி எஸ்ஆருக்கு வந்து சென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியணும். தென் இதுக்கப்புறம் தான் வந்து மெயிலுன்றது நமக்கு அனுப்புவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா யூஷுவல் ப்ராசஸ். ஆனால் இந்த தடவை என்ன ப்ராசஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ்லேயே அந்த எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த ஆஃபீஸே வந்து டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து மெயில் சென்ட் பண்ணிட்டாங்க, எஸ்எஸ்சி எஸ்ஆருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல்.
எஸ்எஸ்சி எஸ்ஆருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே வந்து மெயிலோ இல்லை மற்ற எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு சில பேருக்கு மெயில் வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து மெயில் வரல. என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வந்து அந்த லிஸ்ட்லேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை. சரி, இந்த மாதிரி வந்து எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக அனுப்புனதுனால வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும், சில பேருக்கு வந்து மிஸ் ஆகியிருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அட்மிட் கார்டுன்றது ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எம்டிஎஸ் 2024ஓட அந்த ஹவில்தார் லிஸ்ட்டில் பேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல்ன்றதை அட்டன் பண்ணுவீங்க. உங்களுக்கு அட்மிட் கார்டுன்றது ரிலீஸ் ஆகும்போது எஸ்எஸ்சி எஸ்ஆரில் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ்எஸ்சி எஸ்ஆரில் ஆர் எஸ்எஸ்சி GOV.inல வந்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அட்மிட் கார்டு எப்போ வரும் இந்த மாதிரி கேள்வி பார்த்தீங்கன்னா February 2 போல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எவ்வளோ போகுது, எப்போ வரப்போகுது அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸோ Feb 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து யாருமே வந்து பயப்பட வேண்டாம். ரீசன்ட் அப்டேட்டாக எனக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப். ஸோ எனக்கு டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணல, அதே மாதிரி மெயில் வரல, ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஹவில்தார் பிஎஸ்டி ஹவில்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாரையுமே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அங்கே வந்து எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ யாருக்காவது வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து நேம் இல்லை, அதாவது இப்போ விட்டுருக்க லிஸ்ட்டில் வந்து நேம் இல்லை அப்படின்ட்டு யாராவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பயப்படாமல் இருங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அட்மிட் கார்டில் நீங்கள் மெயில் ஐடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ரோல் நம்பர்லாம் போட்டு ஓப்பன் ஆகி அட்மிட் கார்டு ஒன்று வந்துடும். அந்த அட்மிட் கார்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பிஇடியை வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? கனெக்ட் பண்ணுவாங்க, அதில் போய் கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும்போது ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் வந்து அட்மிட் கார்டு கூட என்ன கொண்டு போனோம், என்ன ஏது ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து அப்போ சொல்கிறேன். இப்போவே சொன்னால் வந்து டக்குன்னு வந்து இதுவாகாது. ரைட்டா? ஓகே, நான் இதுதான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், சொல்லிட்டேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சுது, நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க யாராவது பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? எல்லாருமே வந்து கரெக்டான ப்ராக்டிஸ்ன்றதை பண்ணுங்கள். நம்ம வந்து முடிஞ்சால் அங்கே சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.